இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம வந்து இந்த இருக்கார பற்றியலா பக்கெட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரா இவரை தான் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இவரை பற்றி நம்ம வந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தீங்களா, மோட்டர்லாம் கிடையாது, மோட்டர்லாம் கிடையவே கிடையாது, மோட்டர்லாம் வைக்கலை. கலரை பார்த்தீங்களா, இப்போ தான் கலர் வந்திருக்காரு. ஆனால் நம்ம கேமராவில் வந்து குவாலிட்டி கம்மியாக இருக்குது வழக்கம் போல். ஸோ இவரை பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து நான் கையில் பிடிச்சி காமிக்கிறேன். சாரி, நான் கையில் பிடிச்சி காமிக்க போகிறதில்ல இப்போதைக்கு. நம்ம லாஸ்ட்டில் கையில் பிடிச்சி காமிக்கிறேன். லாஸ்ட்டில் கையில் பிடிச்சி காமிப்போம் அந்த மீனை. இந்த ஸோ அப்போ தான் வந்து இப்போ திடீர்னு நம்ம கையில் பிடிச்சோம் அப்படின்னா கலர் வந்து திடீர்னு கருப்பானதாக ஆயிடுவார். இவரை பற்றி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம சேனல் வந்து நீங்கள் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து ஃபிக்ஸ் டாக்டர் இந்தியா கிட்டது கிட்டத்தட்ட 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். எத்தனை வருஷம் தெரில, 2 வருஷம் இல்லை 1 வருஷம், அந்த கேப் இடையில தான் இருக்கும். ஒரு 10 ஃப்ரை வாங்கினோம். 10 ஃப்ரை வாங்கி அதை கொஞ்சம் கொஞ்சமாக க்ரூம் பண்ணி அதெல்லாம் வந்து அப்டேட் வீடியோவாக நம்ம போட்டுக்கிட்டே வந்தோம். ஒரு கட்டத்துக்கு மேலே போடல. ஏன் அப்படின்னா பாதி மீனை வந்து நம்ம சேல் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட 2 மீனும் அத்தனையாக இருந்துச்சு. அதுலேயுமே கடைசியாக 2 மீன் இருந்துச்சு. அதுலேயுமே வந்து ஒன்று இறந்து போயிடுச்சு. ஸோ ஒன்று இறந்து போனோன்னா கடைசியாக ஒன்று இருந்துச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம 1 வருஷமாக வந்து நம்ம மீன் கடையிலே வச்சு யாராவது வந்து வாங்குவாளான்னு கரெக்டான கஸ்டமரை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியல. நம்ம இந்த இப்போ பார்க்குறீங்கள இந்த வருக்கு தான் கோவம் வருது, அப்படியே வருது. கிட்டத்தட்ட 1 வருஷமாக வந்து நம்ம கடையிலேயே இருந்தார். ஒரே ஒரு டேங்கில் இவருக்கு மட்டும் ஒரு ஃபில்ட்ரு வச்சு இருந்தார். ஏன் வாங்கலை? ஆனால் அவரோட ரேட்டு பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் கம்மியாக தான் வச்சுருந்தோம். ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா இந்த சைஸ்லேயே பார்த்திங்கன்னா வந்து மீன் இருக்கும், ஃப்ளோரானு. ஸோ அவங்கள பார்த்திங்கன்னா அவங்களே வந்து கிட்டத்தட்ட இவர் ரேட்டுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நாங்கள் வந்து இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த சைஸ் இருக்கும். ஸோ பார்த்தா தெரியும், இந்த சைஸ் இருக்கும். அந்த சைஸு நல்ல பெரிய சைஸு. நாங்கள் வந்து கம்மியான ரேட்டு தான் கொடுத்துமே வந்து யாருமே வாங்கலை. 1 வருஷமாக எங்கள் கூடயே வந்து ஃபிஷ் டேங்க்லேயே வந்து ட்ராவல் பண்ணிடுச்சு. எங்கள் கடையிலேயே ஷாப்லேயே இருக்கும். வீட்டிலலாம் தொட்டி அந்தளவுக்கு நான் கொண்டு வரல. வீட்டிலலாம் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து நம்ம ட்ரப்பு தான் நிறையா வச்சுருப்போம். ஸோ ட்ரப்பு, ஃப்ரிட்ஜ் பாக்ஸு தான் இருக்குது. இங்கிட்டும் கப்பிலாம் நிறையா கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதனால் இவங்க வந்து கடையிலே இருந்தாங்க. கடையில் தான் வச்சுருந்தோம். ஏன் வாங்கலை அப்படின்னா, இவர் வந்து ஆரம்பத்தில் நம்ம வீட்டில் இருக்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. நம்ம வீட்டில் வச்சு க்ரூம் பண்ணும்போது நல்லா தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு 1 வருஷத்துக்கிட்ட கடைக்கு கொண்டு போய் சேல் பண்ணும்போது அந்த கலர் பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக பிளாக் கலரில் அடிச்சிருச்சு. இப்போ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், அந்த பிளாக் கலர் டாட்டாக தெரியுது பாருங்கள். ஸோ அது அந்த க்ரீன் கலரு, அந்த மூஞ்சிக்கு கீழே இருக்கிற அந்த பிங்க் கலர்லாம் தெரியும் உங்களுக்கு. ஸோ பிங்க், அந்த ரோஸ், அந்த கலரில் வந்து இருக்கா. ஸோ அதெல்லாம் வந்து எதுவுமே தெரில, பியூர் பிளாக் ஆகிடுது. ஒரு கருப்பு கலர் ஃப்ளோரான் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கலரில் வந்து நம்ம அக்வாரியம் ஷாப்லேருந்து இருந்துச்சு. பார்க்குறவெல்லாம் என்ன அந்த மீனுக்கு வந்து கலரே இல்லையே, இதை வந்து எப்படி வாங்குறது, இது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க. நாங்கள் வந்து இந்த மாதிரி டெம்பரேச்சர் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. அதாவது வந்து தண்ணியோட டெம்பரேச்சர் வந்து மாறுது, ரொம்ப ஹீட் ஆகுது, ரொம்ப கூலிங் ஆகுது. இந்த மாதிரி வந்து மாறினால வந்து அந்த மீன் வந்து அந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு எப்போயுமே கருப்பு கலர்லேயே இருக்குது அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா அது கரெக்டாக வந்துடும் கலர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் வந்து அதிகபட்சம் கேட்டுட்டு வாங்க மாட்டாங்க, அது வேறு விஷயம். ஓகேங்களா? ஆனால் மித்த மீன்லாம் அதுக்கு முன்னாடி உள்ள மீன்லாம் போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு 4 மீன் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா கலரே வந்து அதையும் நம்ம அக்வாரியம் ஷாப்பில் வச்சு தான் சேல் பண்ணோம். கலர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்த மாதிரி வந்து கருப்பு கலரில் வரல. அது எல்லாமே வந்து செம்மையான கலரு. நீங்கள் இப்போ வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எல்லாமே வந்து சூப்பரான கலரு, எல்லாமே செல் ஆயிடுச்சு. அந்த ஒரு 4 கிட்ட செல் ஆனிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு ஆள் மட்டும் வந்து என்னன்னு தெரில, சாப்பாடும் நல்லா சாப்பிடுது, டெய்லி சாப்பிடுது, 1 வருஷமாக நல்லா தான் சாப்பிடுது. ஆனால் கருப்பு கலரில் ஆயிடுது. அது என்னன்னே எனக்கு வந்து ஒன்றுமே புரியலை. நான் வந்து இது கொஞ்சம் ஒரு ரேண்ட்டு மாதிரி இருக்கும். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் புலம்புற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து உங்களுக்கு நான் சொன்னேன்னா உங்களுக்கு என்னென்னு புரியும், இது ஏன் வந்து இப்படி ஆணுச்சு. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஏதாவது யூஸாக இருக்கும். ஸோ நம்ம எப்படி வந்து இந்த மீனை வந்து ட்ரீட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ஓகேங்களா. ஸோ நம்ம கான்செப்டுக்குள்ளே போவோம், கண்டென்ட்டுக்குள்ளே போவோம்.
கருப்பு கலரில் ஆயிடுச்சா, சாப்பாடு நல்லா சாப்பிடுது. ஸோ என்ன என்ன இதுக்கு முன்னாடி நான் சில மீன்லாம் ஃபுல்லாலாம் வளர்த்துருக்கேன் வீட்டில் சில வருடங்களுக்கு முன்னாடி. அப்போ என்ன பண்ணோம்னா, இந்த மாதிரி கருப்பு கலரில் ஆயிடுச்சு அப்படின்னா ஏதோ வயிற்றுல வந்து ஏதோ பிரச்சனை, டிசீஸ் வந்துருச்சு போல், இன்னும் கொஞ்ச நாள் வந்து மீனுக்கு ஏதோ ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிகுறி மாதிரி இருக்கும். அந்த கருப்பு கலரில் ஃபுல்லாக வந்துருச்சுன்னா, ஃபிஷ்ஷு பூரா கருப்பு கலரில் வந்துருச்சுன்னா அந்த மாதிரி தான் ஒரு அறிகுறி. அப்போதைக்கு சாப்பாடுலாம் ஒழுங்காக சாப்பிடாது, கம்மியாக சாப்பிடும், ஒரு மாதிரி நிற்கும், அமைதியாக இருக்கும். இந்த மாதிரிலாம் மூவ்மெண்ட்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்காது. அமைதியாக போய் ஒரு இடத்துல போய் நிற்கும், அந்த மாதிரி தான் பண்ணும். ஸ்லோவான மூவ்மெண்ட் தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கவும் நானும் அந்த மாதிரி தான் நினச்சிட்டேன் கொஞ்ச நாளில். ஏதோ ஒன்று அதுக்கப்புறம் வந்து அந்த டெம்பரேச்சர் எல்லாம் கரெக்டானாலுமே வந்து நைட்டு மட்டும் கலர் வருது. அது என்ன நைட்டு மட்டும் கலர் வருது. ஒரு 7 மணி 8 மணி இந்த டயத்தில் மட்டுமே வந்து ரெட் கலரில் வந்து உடம்பெல்லாம் தெரியுது. இந்த கலர்லாம் மார்க்கிங்லாம் தெரியுது பார்த்தீங்களா, இது மாதிரி கலராக தெரியுது தொட்டியில் இருக்கும்போது. காலைல பார்த்தீங்கன்னா கடையை திறக்கும் போது பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் ஃபுல்லாக கருப்பு கலரில் ஆயிடுது. என்னன்னே தெரியல, எங்களுக்கு கண்டே பிடிக்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து நாங்கள் வந்து கடையிலேருந்து சரி இதுக்கு மேலே வந்து இத்தனை நாள் வந்து இந்த மீனை வந்து வச்சுக்கிட்டே இருந்தால் சரி வராது, ஏதாவது வந்து நம்ம செஞ்சு பார்க்கணும் அப்படின்ட்டு நான் கடையிலேருந்து நான் வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டு நாங்கள் பேசிக்காக வந்து எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே பண்ண மாட்டோம். ஏன்னா எனக்கு என்னமோ தெரியல, அது வந்து ஒர்க் அவுட் ஆக மாட்டேதான் என்னன்னு தெரியல. என்ன பண்ணாலுமே வந்து அதிகபட்சம் ஒர்க் அவுட் ஆகாது. அதனால நான் இந்த மாதிரி ஒரு பக்கெட் எடுத்துகிட்டு வந்து, இந்த பக்கெட் வந்து நல்லா கருன்னு இருந்துச்சு. இந்த 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 பக்கெட் வந்து ரொம்ப அழுக்காக இருந்துச்சு. பாசம்லாம் இங்கே பார்த்தா தெரியும், எங்களுக்கு சுற்றி முற்றி பாசம்லாம் இருக்கும். ரொம்ப பாசமாக இருந்துச்சு. நான் வந்து அந்த தண்ணி வந்து ரொம்ப கலங்கலாக இருந்துச்சு. இந்த அந்த ஒரு கப்பி பார்க்குறீங்கள, ஸோ அந்த கலர்லாம் அந்த தண்ணி இருந்துச்சு. இதெல்லாம் இருந்துச்சு. நான் இதிலே போட்டுட்டு ஒரு 2-3 நாள் அப்படியே விட்டுட்டேன். மீன் இதுக்குள்ளேயே கிடந்துச்சு. அங்கே கடையில் இருந்ததை விட ரொம்ப மோசமாக இருந்துச்சு இந்த தண்ணி, ஓகேங்களா. இதுக்குள்ளேயே கிடந்துச்சு. மீன் வந்து ஏதோ ஒரு மூலையில் கிடந்துச்சு, உள்ளே போட்டுட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் 2 நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தேன், மீன் வந்து இருந்துச்சு. நான் அதுக்கப்புறமே ரொம்ப ஒரு சீரியஸான கண்டிஷன் மாதிரி ஆயிடுச்சு, ஒரு மாதிரி ரொம்ப இதாகிடுச்சு. அதனால் தண்ணியை வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு நல்லா புது தண்ணியை மாற்றிட்டு அப்படியே அந்த மீனை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்து நான் ஒரு வாரம் அந்தளவுக்கு அந்த மீனை வந்து கவனிக்கலை. மாடிக்கு வருவேன், மீன்லாம் புட்டு போட்டுட்டு, கப்பிக்கெல்லாம் புட்டு போட்டுட்டு, எல்லா மீனும் எப்படி வளர்ந்துருக்கு, ஓகேவா, சேல் பண்ணுறது ஓகேவா, கலர் நல்லா வந்திருக்கா அப்படிங்கலாம் பார்த்துட்டு நான் வாட்டில் இந்த மீனை கண்டுக்காமல் நான் வீட்டுக்கு போயிடுவேன், ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னே நல்லா கலர் தெரிஞ்சு. என் தம்பி வந்து சொன்னேன், மீனுக்கு வந்து கலர் வந்துருச்சு அப்படின்னு சொன்னோம். பார்க்குறோம், நல்ல ஒரு செம்ம கலர். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த மீனை அப்படி அந்த கலரில் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இதோட வயசு பார்த்திங்கன்னா வந்து 2 வயசு. இதோட சைஸு பார்த்திங்கன்னா வந்து அந்த சைஸுக்கு வரல இன்னும். ஏன்னா நாங்கள் ரொம்ப சின்ன தொட்டியிலே போட்டு வளர்த்துட்டோம். அதனால் அதோட க்ரோத் வந்து அந்தளவுக்கு வேகமாக வளரல. நாங்கள் சாப்பாடுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக, கிட்டத்தட்ட எப்படின்னா ஒரு வேளை தான் போடுவோம். ஒரே ஒரு காலையில் மட்டும் தான் போடுவோம். 2 நாளைக்கு ஒரு வாட்டியோ இல்லை 1 நாளைக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி தான் போடுவோம். ஏன்னா கடையில் இருக்கும்போது ரொம்ப தண்ணியை வந்து அழுக்கு பண்ணிகிட்டே இருந்துச்சுன்னா தண்ணி வந்து மாற்றுற மாதிரி இருக்கும் அடிக்கடி. ஸோ அதனால் எங்கள் கடையில் வந்து தண்ணியெல்லாம் இல்லை. நாங்கள் வந்து மீன் கடையில் வந்து தண்ணி தான் வந்து முக்கியமே. மீன் கடை ஆரம்பிக்கிறவங்களாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு தண்ணி இருக்கிற இடம் பார்த்துட்டு தான் பக்கத்தில் கடையாக வைப்பாங்க, இல்லைன்னா கடையாக வைக்க மாட்டாங்க. ஏன்னா தண்ணி தான் முக்கியம். தண்ணி வந்து அடிக்கடி மாற்றுற மாதிரி இருக்கும். தண்ணி வந்து கலங்கலாகும். கலங்கலாக இருந்துச்சுன்னா நிறையா மீன் இறந்து போகும். இதெல்லாம் நிறையா பிரச்சனை இருக்குது. ஆனால் நான் என்ன பண்ணேன்னா, ரொம்ப அந்த ஒரு பேஷனில், அதாவது ஒரு இனம் புரியாத ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பேஷன் சொல்லுவாங்கல்ல, அது வந்து எனக்கு வேணும், நான் பண்ணியே ஆவேன் அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி நினச்சிக்கிட்டு நான் மீன் கடையை போட்டுட்டோம். அந்த இடத்துல தண்ணியே இல்லை, கடை மட்டும்தான் இருக்குது, தொட்டி இருக்குது, தண்ணி இருக்குது. நாங்கள் டெய்லி போய் எங்கள் வீட்டிலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போய் நாங்கள் வந்து டெய்லி மீனுக்கு வந்து தண்ணி மாற்றிக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால் தண்ணி வந்து எங்கள் கடையில் அந்தளவுக்கு இருக்காது. அதனால் எல்லா மீனுக்குமே எல்லா கடையிலையும் போடுற மாதிரி வந்து கம்மியாக தான் போடுவோம். எல்லா கடையிலையும் போடுறத காட்டிலும் கம்மியாக தான் போடுவோம். நாங்கள் சாப்பாடு கம்மியாக தான் போட்டோம். உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து நல்லா அங்கே இருந்ததுக்கும் இங்கே வந்ததுக்கும் வந்து அதோட கேரக்டரே வந்து நம்மளால் நல்லா பார்க்க முடியும். முன்னாடி வந்து இந்தளவுக்கு வந்து ரொம்ப இப்படிலாம் சுற்றிக்கிட்டே இருக்காது. அங்கே மோட்டர்லாம் இருக்கும், மோட்ரு ஓடும், இங்கிட்டு சைடில் வந்து ஃபில்டர் இருக்கும். அப்படிலாம் இருந்தாலுமே இது வந்து நல்லா அப்போ அந்தளவுக்கு மூமெண்ட்டில் இப்போ நல்லா சுற்றிக்கிட்டு இருக்குது பாருங்கள். கோவம்லாம் வருது பாருங்கள். ஸோ நல்லா ஹெட்டு கொஞ்சம் உள்ளே போயிடுச்சு இன்றைக்கி. நேற்று நல்லா இருந்துச்சு. நேற்று வந்து லைட்டாக மழை பெஞ்சு சாயங்காலம் போல், அதனால் வந்து என்னென்னு தெரியல, இப்போ கொஞ்சம் உள்ளே இருக்குது. இன்னுமே ஹெட்டுக்கு நல்லா தெரியும். ஸோ 2 வயசு இதுக்கு கரெக்டாக 2 வயசு கிட்ட ஆயிடுச்சு. 2 வயசு ஆனிச்சுன்னா மீன் வந்து இன்னுமே பெருசாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் சின்னமாக தான் இருக்குது.
ஏன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான் சாப்பாடு கொஞ்சம் கம்மியாக போட்டது, இடம் கொஞ்சம் கம்மியாக கொடுத்தது. இப்போ நான் கடைசியாக வந்து நான் பிடிச்சி காமிக்காமீனா நிறைய கதை பேசிட்டேன், உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து கரெக்டாக வந்து இந்த இடத்த தான் மாற்றணும், இடத்த மாற்றி தண்ணியை கொஞ்சம் மாற்றணும், அதுக்கு வேறு ஒரு என்விரான்மெண்ட்டை வந்து கொடுத்தோம். ஸோ அதே இடத்துல வச்சுக்கிட்டு நம்ம வந்து மீன் வந்து கரெக்டாக இல்லையே அப்புடின்னு நம்ம சொன்னது வந்து ஓகே. ஆனால் இடத்த மாற்றுனதுக்கப்புறம் அந்த என்விரான்மெண்ட்டை வந்து மாற்றுனதுக்கப்புறம் வந்து மீன் வந்து செட் ஆயிடுச்சு. மீனுக்கு வந்து அப்போ தான் வந்து ஏதோ ஒரு விடிவு காலங்கிற மாதிரி பிறந்தனால அது நார்மலாக ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ இந்த மீனுக்கு வந்து இப்போதைக்கு சாப்பாடு இல்லை, எல்லா சாப்பாடுமே காலியாக போச்சு. ஒரு வருஷமாக இந்த மீனுக்கு சாப்பாடு போட்டு அதோட சாப்பாடு வந்து காலியாக போச்சு. இப்போ வந்து டெட்ரா பைட்ஸ் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. கப்பிக்கு போட்டு டெட்ரா பைட்ஸ் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதை சாப்பிட்டுக்கிட்டு திரியுதா நல்லா. நான் உங்களுக்கு கடைசியாக வந்து நான் அந்த மீனை பிடிச்சி காமிக்கிறேன். ஸோ இந்த மீனை பிடிச்சி காமிக்கிறேன். அப்புறம் அந்த மீன் வந்து சேல்ஸுக்கு இருக்குது நம்மக்கிட்ட இப்போ. ஸோ இந்த ஒரே ஒரு புறம் தான் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி நம்மள்ட்ட இந்த மீனை வந்து வாங்கிக்கலாம். நாங்கள் இந்த மீனுக்கு நல்லா இருக்குது இந்த மீன், ஓகேங்களா? சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு மீனை கையில் வேணால் பிடிச்சி காமிக்கிறேன், ஓகேங்களா? செம்மையாக இருக்கும். இன்னும் மோட்டர்லாம் அதில் வைக்கல, சொன்ன மாதிரியே வந்து ஒரு நார்மலாக இருக்குது. இந்த மாதிரி வந்து நல்லா மோட்ரு ஃபுல்லாக எனக்கு வைக்கணுமே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பதிலாக நம்ம சில விஷயங்கள்லாம் பண்ணலாம், ஓகேங்களா? அதை பண்ணோம்னா மோட்ரு வைக்காமலே வந்து நம்ம வளர்க்கலாம். ஆனால் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் பண்ணுற மாதிரி இருக்கும். மோட்ரு வச்சோன்னா நம்ம வீட்டில் வேலையை போய் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். இப்போ மோட்ருலனா கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் இறக்கி ஏற்றுற மாதிரி இருக்கும், தண்ணி அடிக்கடி மாற்றுற மாதிரி இருக்கும், அழுக்கு இருந்தால் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஓப்பன் ஸ்பேஸு மேலே பார்த்தீங்கன்னா இவ்வளோ இடம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி வந்து ஏர் வந்து இங்கிட்டும் ஏர் சர்க்குலேஷன் வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும். இட்ஸ் ஓகே. ஆனால் இதில் தண்ணியில் வந்து மூவ்மெண்ட் கம்மியாக இருக்குது. தண்ணியில் வந்து அந்தளவுக்கு மூவ்மெண்ட்டே இல்லை, இருந்தாலும் மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அதுக்கு வந்து ஆக்சிஜன் நல்லா கிடைக்கும், ஓகேங்களா? ஓகே, நான் ரொம்ப பேசிட்டேன். மீனை பார்ப்போம். தெரியல, இருந்தாலும் நம்ம மீனை கையில் பிடிச்சோன்னா டக்குன்னு கலர் மாறினாலும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதுக்கும் எதிர்பார்ப்புகளை நம்ம கொஞ்சம் கம்மியாக ஆக்கிக்குவோம். இப்போ தான் அவளை பிடிக்க போவோம், ஒரு அட்டாக் பண்ணுற மாதிரி வராங்க. இப்போயுமே பார்த்தீங்கன்னா கலர் வந்து கொஞ்சம் ஒரு நார்மலான கலருக்கு தான் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் கலர் வரணும். ஸோ இன்னும் கொஞ்சம் இருந்தால் அந்த கருப்பு கலர் மாறுது, தெரியுதா அவங்களுக்கு? கையில் வச்சுருக்கும் போதே. ஸோ முன்னாடி இந்தளவு கூட இல்லை, ரொம்ப கருப்பாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, அந்த மூஞ்சிலலாம் கொஞ்சம் கருப்பு இருக்குது. நம்ம கேமரா வந்து கொஞ்சம் மொக்க குவாலிட்டி. அது மீன் ஃபுல்லாகவே கருப்பாயிடுச்சு, ஓரளவு கருப்பாயிடுச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரியே மீனை வந்து நம்ம இப்போதைக்கு சேல்ஸுக்கு வச்சுருக்கோம். கம்மியான ரேட்டுக்கு தான் கொடுக்குறோம். இந்த ரேட்டுக்கு வந்து எங்கள் சிட்டியில் வந்து யாரும் கொடுக்குற ஆளான்னு தெரில, எனக்கு தெரிஞ்சு கொடுக்க மாட்டாங்க. அதனால் உங்களுக்கு ஒரு வேளை ஃப்ளோரன் வளர்க்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா இந்த மீனை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், வாங்கி வளர்த்து பார்க்கலாம், நல்லாயிருக்கும். இட்ஸ் ஓகே. வீடியோ முடிச்சுக்கோமா? நிறையா பேசிட்டேன் இது வரைக்கும். அதாவது இந்த வீடியோ வந்து 13 நிமிஷம் 14 நிமிஷத்துக்கிட்ட இருக்கும், 15 நிமிஷத்துக்கிட்ட இருக்கும். இந்த 15 நிமிஷத்தையும் நீங்கள் வந்து கேட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு உங்களோட பொறுமையை நான் வந்து ரொம்ப பாராட்டுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நம்ம வந்து நிறைய வீடியோ போடணும், வீடியோ போடுறதுக்கு வந்து நேரமே இல்லை. பார்ப்போம். இதான் வந்து நம்மளோட டெரஸ் செட்டப்பு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்.